புதுக்கோட்டையில் நூற்றாண்டுகளை கடந்து செயல்பட்டு வரும் ஒரு சந்தை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மாதாந்திர பொருட்களை வாங்கிச் செல்ல சூப்பர் மார்க்கெட்டில் வரிசையில் காத்திருக்கும் நகரவாசிகளுக்கு சந்தையின் பெருமை என்பது நிச்சயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மக்களும் வியாபாரிகளும் நேரடியாக சங்கமிக்கும் இடமே சந்தைகளாக உருவெடுத்தன. அப்படிப்பட்ட சந்தைகளில் திறம்பட இயங்கி வரும் சந்தையாக உருவெடுத்து நிற்கிறது புதுக்கோட்டை சந்தை. 60 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக செயல்பட்டு வரும் இந்த சந்தையில் கிடைக்காத பொருட்களே இல்லை எனும் அளவுக்கு பொருட்கள் கொட்டி கிடக்கின்றன. விவசாய நிலங்களில் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள், பூக்கள் என எல்லாம் இங்கு மலிவாகவே கிடைக்கிறது. மலைமலையாக குவித்து வைக்கப்பட்டிருக்கும் காய்கறிகள், பழங்களை மொத்த விலையில் வாங்கிச் சென்று சில்லறை வியாபாரம் செய்யும் வணிகர்களும் உண்டு. மளிகை சாமான்களை மொத்தமாக வாங்கிச் செல்ல ஏற்ற இடமும் இது என்பதால் தங்கள் மாதாந்திர சாமான்களை வாங்கிச் செல்ல வருவோர் அதிகம். புதுக்கோட்டை நகராட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து 100 வருடம் பழமை வாய்ந்த சந்தை இது. வாரம் வெள்ளிக்கிழமை இந்த வாரச்சந்தையா இங்க நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் இங்க அனைத்து விதமான காய்கறிகள், வியாழக்கிழமையான மாடுகள் இங்க மாட்டு சந்தையா இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு காய்கறியும் வெளியூர்ல இருந்து மக்கள் அதிகமா விவசாயிகள் நேரடியாக கொண்டு வந்து சந்தைக்கு அவங்களுடைய விளைந்த பொருள்களை நேரடியாக விற்பனை நிலையமாக இது பெரும் புகழும் பெற்று இருக்கிறது. வாழை விவசாயத்தை நம்பியிருக்கும் விவசாயிகள் வாழைத்தார்களை மொத்தமாக கொண்டு வந்து இங்கு விற்பனை செய்கிறார்கள். விதவிதமான வாழைப்பழங்களை குறைவான விலையில் வாங்கிச் செல்ல மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் நடக்கும் இந்த சந்தைக்கு வியாழக்கிழமையே பணிகள் ஆயத்தமாகிறது. கூடை, விசிறி, முரம் போன்ற மூங்கில் பொருட்களை வாங்கிச் செல்ல ஏற்ற இடம் இது. மீன், நண்டு, இறால் போன்ற கடல் உணவுகளும் ஃப்ரெஷ்ஷாக அதே நேரம் மலிவாக கிடைக்கிறது. என்னையே எங்க அப்பா கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து சாயந்தரம் ஆனோடனே ஃப்ரெஷ்ஷாக காய்கறியை வாங்கிட்டு போறோம். நேரடியாக விவசாயிகள்ட்ட இருந்து நேரடியாகவே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு போறோம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் மீனும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, அதுவும் நம்ம வாங்கிட்டு போறோம். கருவாடு வகைகளும் இங்கு வெரைட்டியாக கிடைக்கிறது. புதுக்கோட்டையை சுற்றியுள்ள பல கிராமங்களுக்கு இந்த சந்தையே பிரதானம். குறைவான பணத்தில் அதிகமான பொருட்களை வாங்கிச் செல்ல முடியும் என்பதால் வாரந்தோறும் இங்கு வரும் மக்களையும் பார்க்க முடியும். ஒவ்வொரு வாரமும் கோடிக்கணக்கில் விற்பனை நடக்கும் இடமாக இந்த சந்தை செயல்படுகிறது. மக்கள் கூட்டத்தில் திருவிழா போல காட்சி தரும் இதுபோன்ற சந்தைகள் பலருக்கு வாழ்வளிக்கும் இடமாகவே இயங்கி வருகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து சுந்தர்.